வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பரத்ரம் மிருத்யுமிருத்யும் நமாம்யஹம். இந்த ஸ்லோகம் மிகவும் பிரசித்தமானது. நரசிம்மப் பெருமானை வணங்குவதற்கு அனைவராலும் உச்சரிக்கப்படுவது. இதில் பகவானுடைய லீலைகள், அவனுடைய குணங்கள் தெளிவாக பாடப்பட்டுள்ளன. இதை நாம் கேட்டும் பேசியும் பல இடங்களில் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட பகவானை நேரடியாக காண வேண்டும், கண்ணாலே பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் வரவேண்டிய திருத்தலம் அகோபிலம் என்கிற உயர்ந்த திவ்யதேசம். அதிலும் 9 நரசிம்மர்களுடைய சந்நிதிகளுக்குள்ளே மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடியதான ஜுவாலா நரசிம்மர் என்பவரைத்தான் நாம் தற்போது தரிசிக்க வந்திருக்கிறோம். இந்த சந்நிதி ஒரு சின்ன குகை. கீழே அடியன் தெரிவித்தபடிக்கு மலையின் உச்சியை நெருங்கும் பொழுது ஒரு பக்கத்திலே உக்ரஸ்தம்பத்துக்கு செல்வதற்கான பாதை பிரிந்து செல்லுகிறது. அதை தாண்டி வந்தோம் என்றால் ஒரு மலை அருவி, அந்த அருவிக்கு அடியிலே நனைந்து கொண்டுதான் தாண்டி செல்ல வேண்டும். சென்றோம் என்றால் அங்கு ஒரு அழகான குகை. அந்த குகைக்குள்ளே தான் பகவானுடைய சன்னிதானம் இருக்கிறது, மூர்த்திகள் இருக்கின்றன. அங்கு அர்ச்சக சுவாமிகள் அங்கேயே அமர்ந்திருந்து பக்தர்களுக்கு சாயங்காலம் 5-5:30 மணி வரைக்கும் பக்தர்கள் போய் தரிசிக்கலாம். காலை மேலே வந்து விடுகிறார்கள் அர்ச்சக சுவாமிகள். மாலை வரை இருந்து எதுவரை இருக்கலாமோ, இரவு பொழுதில் அந்த இடத்தில் இருக்க முடியாது, திரும்ப வருவதும் கடினமாகிவிடும். பல மிருகங்கள், காட்டு விலங்குகள் நடமாடக்கூடிய இடம். அதனால சாயங்காலம் வரை இருந்து அர்ச்சக சுவாமிகள் செய்து நமக்கு காட்சி கொடுக்கிறார்கள். அந்த இடத்துல சேவிக்க வந்தோம் என்றால் பகவான் ஜுவாலா நரசிம்மர் என்கிற வடிவத்தில் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். ஆனால் அவரை தரிசிப்பதற்கு முன்னால் நாம் வேறு சில மூர்த்திகளையும் இதே இடத்துல தரிசிக்க வேண்டும். ஏனென்றால் ஸ்லோகத்தில் உள்ள வரிசையில பார்க்க வேண்டும் அல்லவா. இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் சில சொற்களை எடுத்துக்கொள்வோம். உக்ரம், வீரம், மகாவிஷ்ணும், ஜுவலந்தம் என்று 4 சொற்கள் இருக்கின்றனவா. உக்ரம் மிகவும் கோபத்தோடு இருக்கக்கூடியவர், வீரம் மிகுந்த வீரமுடையவர், மகாவிஷ்ணு, விஷ்ணுன்னு சொன்னாலே அனைத்து பொருள்களுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருப்பவர், வியாபித்து இருப்பவர் என்று பொருள். ஜுவலந்தம் ஜொலித்து கொண்டிருப்பவர், அப்படி பிரகாசத்தோடு கோபத்தோடு இருப்பவர் என்று பொருள்படுகிறது. அப்ப உக்ரம், வீரம், மகாவிஷ்ணும், ஜுவலந்தம் என்று 4 சொற்கள் இந்த மந்திரத்தில் இருக்கின்றனவா. இந்த 4 சொற்களுக்கும் தகுந்த வடிவங்களில் இந்த சந்நிதியிலே நாம் பகவானை தரிசித்துக் கொள்ளலாம். இதே வடிவத்தில் பார்ப்போமா. கதையினுடைய வரிசையிலேயே இருக்கின்றன. முதல் சொல் என்ன? உக்ரம். பகவான் உக்ரமாக கோபத்தோடு இருக்கிற வடிவம்தான் உக்ர நரசிம்மராக முதலிலே பகவான் காட்சி கொடுக்கிறார். ஒரு பிம்பத்தை பார்த்தோம் என்றால் நடுவிலே நரசிம்ம பெருமான் தூணை பிளந்து கொண்டு, நரசிம்மர் இப்படி கையை வச்சிருப்பார், பிளந்து கொண்டிருப்பார். அவருக்கு 2 பக்கத்தில் 2 தூணினுடைய பகுதிகள் பிளந்து கிடக்கும். அவருடைய திருமேனி கொப்பளிக்க கோபத்தோடு நரசிம்ம பெருமான் நடுவிலே எழுந்தருளி இருப்பார். ஒரு பக்கத்திலே ஹிரண்யகசிபு. இவரை பார்த்து பயந்து போய் இவர் யாரு என்ன என்று புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்து போனான் அல்லவா. ச சத்வமேனம் பரிதோ விபஷ்யன் ஸ்தம்பஸ்ய மத்யாத் அனுர்ஜிஹானம் நாயம் மிருகோ நாபி நரோ விசித்திரம் அஹோ கிமேதன் நிருமகேந்திர ரூபம். இது என்னதுன்னே புரியவில்லையே. இது என்ன விலங்கா, இது மனுஷனா, இல்ல மனிதனும் விலங்கும் கலந்த உருவமாக இருக்கிறதே என்று விதர்க்கியமான இவனுக்குள்ளேயே ஆராய்ச்சி. இது யாரு? சண்டை போடணும்னு வந்தால் யாரோடு சண்டையிடுகிறோம்னே இவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு பிறகுதான் சரி, இது நாராயணனாகத்தான் இருக்க வேண்டும் என்று பகவானோடு சண்டைக்கு செல்லுகிறார். அப்ப பகவான் வந்தாரே, அதுதான் உக்ரமான ரூபம். தூணை பிளந்து கொண்டு பகவான் நரசிம்ம பெருமான் தோன்றின வடிவத்தை வர்ணிக்கிறார். பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத் சட்டாகேசர விஜிரும்பிதானனம் கரால தம்ஷ்டம் கரவாள சஞ்சல க்ஷுராந்த ஜிஹ்வம் புருகுட்டி முகோல்பணம். முதல்ல பிரதப்த சாமீகரம், நல்லா தங்கத்தை எடுத்து காய்ச்சிடுங்க. அது அப்படியே உருகிற அளவுக்கு காய்ச்சினோம்னா அப்படியே தக தக தகான்னு இருக்கும் இல்லையா, செவப்பா. அதை போல பகவானுடைய 2 கண்கள் வட்டமாக இருந்தனமா. பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம், அப்படி சிவந்த கண்களோடு. ஸ்புரட் சட்டாகேசர ஜிரும்பிதானனம், தலை முழுக்க அவருடைய மயிர் முடி, அவருடைய பிடரி மயிர்னு சொல்லுவோம் இல்லையோ, அது இப்படி அப்படி ஆடுகிறது. தலை முழுக்க அது நிறைந்திருக்கிறது. கராள தம்ஷ்டம், பார்த்தாலே பயங்கரமா இருக்கக்கூடிய கூர்மையான பற்கள் வாயிலே இருக்கின்றன. கரவாள சஞ்சல க்ஷுராந்த ஜிஹ்வம், அவருடைய நாக்கு இப்படி நகர்ந்துட்டே இருக்கான். அது பார்த்தா கத்தி சண்டை போடுற மாதிரி இருக்கான்.
கையில் கத்திய வாழ் வச்சுன்னு சண்டை போடுவாளோ இல்லையோ, அதை போல நரசிம்ம பெருமானுடைய நாக்கு அசைவை பார்த்தா கத்தி சண்டை போடுவது போல கூர்மையான நாக்கோடு இருக்கிறார். புருகுட்டி முகோல்பணம், அவருடைய புருவங்கள் அப்படி நெறித்த பெரிய புருவங்களாக இருக்கின்றன. கோபத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். ஸ்தப்தோர்த்வ கர்ணம் கிரி கந்தராத்புத வியாஸ்யநாசம், இதுதான் முக்கியம். அகோபிலம்னு சொல்றோமே அதை சொல்றார். கிரி கந்தர அத்புத வியாஸ்தியாஸ்யம், அவருடைய வாய் திறந்திருப்பதை பார்த்தா ஒரு மலையினுடைய குகை அப்படியே ஆழமா கருப்பா இருப்பது போல இருந்ததாம். அவருடைய காதுகள் எல்லாம் துருத்தி கொண்டு உயர இருந்தன. அனுபேத பீஷணம், அவருடைய கன்னம் பிளந்திருந்ததை பார்த்தா பயங்கரமான வடிவத்தில் இருந்தார். அவ்வளவு கோபம். என்னுடைய பக்தனிடத்துல நீ எப்படி சீரலாம், அவனை நீ எப்படி துன்புறுத்தலாம் என்கிற கோபத்தோடு பகவான் பிறந்தார். அதுதான் உக்ரம். உக்ரமான வடிவத்தில் தூணை பிளந்து கொண்டு வரக்கூடிய வடிவத்தில் முதலில் நரசிம்ம பெருமானை இங்கு சேவித்துக் கொள்ளலாம். அடுத்த வடிவம் ஜுவாலா நரசிம்மருக்கு ஒரு புறத்தில் உக்ரம் என்கிற வடிவத்தோடு இருக்கார், தூணை பிளந்து கொள்ளும் வடிவம். ஜுவாலா நரசிம்மருக்கு இடது பக்கத்தில் பார்த்தோம்னா அடுத்த வடிவம் வீரம் என்று சொல்லிருக்கிறதா. வீரம்னா என்ன? எதிராளி எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் தயங்காமல் யுத்தத்துக்கு செல்வது. அதை போல ஹிரண்யகசிபுவே பகவானை பார்த்து சற்று பயந்து போனார். ஆனா சண்டைக்கு வரார், திரும்ப பயந்து ஓடி போறார். அவருடைய தப்பித்து ஓட பார்க்கும் பொழுது கெட்டியா நரசிம்ம பெருமான் துரத்தி கொண்டு போய் தன் கைகளால் ஹிரண்யகசிபுவை பிடிச்சாராம். அதையும் சுகர் வர்ணிக்கிறார். ததோபிபத்யாம் யஹனன் மகாசுரா ருஷா நிருசிம்ஹம் கதையோரு வேகையா தம் விக்ரமந்தம் சகதம் கதாதரம் மகோரகம் தாக்ஷசுதோ யதாகிரஹீத். கதையை எடுத்துக்கொண்டு இவரை அடிப்பதற்காக வேகமாக ஹிரண்யகசிபு ஓடி வந்தார். பகவான் என்ன பண்ணணும்? அதுதான் தடுக்க வேண்டாமா, நாம திரும்ப சண்டை போட வேண்டாமன்னா அனாயாசமாக பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பை கருடன் பறந்து வந்து எப்படி அப்படியே கொத்தி கொண்டு போய்விடுவாரல்ல, காலில் பிடிச்சின்னு பறந்து போயிடுமோ இல்லையோ, அதை போல இந்த எதிரே வரக்கூடிய கதையை தரித்து கொண்டு வரக்கூடிய ஹிரண்யகசிபுவை தன்னுடைய கைகளால் அப்படியே பிடிச்சாராம் நரசிம்ம பெருமான். அவனால என்ன பண்றதுன்னு தெரியல, கை மட்டும் அசையிறது, உடலை அசைக்க முடியவில்லை, எங்கும் அருகிலே வர முடியவில்லை. அப்படியே கையை மட்டும் ஆட்டிக்கொண்டிருந்தான். பகவானுக்கு ஒரு விளையாட்டு எண்ணம். இதே எடுத்துக்காட்டு வச்சுங்க, கருடன் கையில பாம்பை பிடிச்சுடுத்தா பிடிச்ச உடனே வேணும்னு கொஞ்சம் விளையாடுமா. அந்த பாம்பை தப்பிக்க விடுற மாதிரி விட்டுட்டு அது இப்போ நமக்கு வாழ்க்கை கிடைச்சிடுத்து தப்பிக்க போறோம்னு ஓட ஆரம்பிச்சோடனே திரும்ப போய் பிடிச்சிக்குமோ இல்லையோ. இதை போல நரசிம்ம பெருமான் என்ன பண்ணார், ஹிரண்யகசிபுவை பிடிச்சாச்சு. பிடிச்ச உடனே வேணும்னு அவரை ஒரு தடவை விட்டுட்டாராம். விட்ட உடனே தேவர்களுக்கெல்லாம் பயம். ஐயோ, இந்த ஹிரண்யகசிபுவுடைய பாடு தாங்காமல் தானே நாம் இங்கு தவித்து கொண்டிருக்கிறோம். தேவர்கள் எல்லாம் மேகத்துக்கு பின்னால போய் ஒளிந்து கொண்டு விட்டார்களாம். அப்படி எட்டி பார்க்கறா, என்னாச்சு, யுத்தம் ஆயிடுத்தா, வதம் பண்ணிட்டாரா, ஹிரண்யகசிபு மாண்டான் என்று கேள்விப்பட்டால் தான் வெளியில வர முடியும். அவ்வளவு பயம் தேவர்களுக்கெல்லாம். இப்ப பகவான் பிடிச்ச உடனே விட்டுட்டாரோ இல்லையோ, விட்டதை பார்த்து தேவர்களுக்கெல்லாம் ஐயோ இப்படியெல்லாம் விளையாட வேண்டாமே, விபரீதமா போயிட போறது, கண்டிப்பா அவன் அழிக்க வேண்டும், விளையாட வேண்டாம்னு பகவானிடத்துல பிரார்த்தித்தார்களாம். இப்படி தேவர்களுக்கு ஒரு பக்கம் பயம். ஹிரண்யகசிபுவுக்கு அப்போதாவது புத்தி பிறந்திருக்க வேண்டும். மறுபடியும் தவறாக என்ன பிடிக்க முடியல போல் இருக்கு, அவருக்கு பலம் குறைவுன்னு நினைத்து கொண்டு திரும்பவும் கதையை எடுத்துக்கொண்டு அடிப்பதற்கு போனான். அப்ப கெட்டியா நரசிம்மர் பிடித்தார். கிருத்வாட்டஹாசம் கரம் உத்ஸ்வனோல்பணம் நிமீலிதாட்சம் ஜகிருகே மகாஜவஹா. இதான் ரெண்டாவது வீரம்னு சொல்லிருக்கிறதோ இல்லையோ, அதற்கான வடிவம். ஹிரண்யகசிபு நின்று கொண்டிருப்பார் கையில் கதையோடு. பக்கத்தில் நரசிம்ம பெருமான் அவனை இப்படி பிடிச்சுட்டு இருப்பார். அவன் இவருடைய அட்டகாச சிரிப்பை கேட்டு, கையில கதை இருக்கு ஆனா கண்ணை மூடின்ட்டானா, இவரை பார்க்கறதுக்கு பயமா இருந்ததா, கண்ணை மூடின்ட்டானா ஹிரண்யகசிபு. அவனை அப்படியே கருடன் பிடிப்பது போல நரசிம்ம பெருமான் பிடித்தான் என்று சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார். அவர் என்னென்ன வர்ணித்தாரோ அப்படியே இங்க விக்கிரகமா சேவிக்கலாம். முதல்ல தூணை பிளந்துட்டு வந்தார், அந்த உக்கிரமான வடிவம். அடுத்து ஹிரண்யகசிபு ஓடி போகும்போது பின்னாடியே போய் அவனை பிடித்த வடிவம், அது ரெண்டாவதா. அப்புறம் ஸ்லோகத்தில் என்ன இருக்கு, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும். விஷ்ணுனா எங்கும் வியாபித்திருப்பவர், அதற்கான ஒரு விக்கிரகம். இடது பக்கத்தில் சுக்கராச்சாரியருக்கு ஒரு விக்கிரகம் இருக்கு, அதற்கு அருகிலே சின்ன கல் விக்கிரகத்திலே விஷ்ணு அபயஹஸ்தம் கதாஹஸ்தம் சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டு சிரித்த முகத்தோடு விஷ்ணுவாக சாட்சி கொடுக்கிறார். எதுக்கு இருக்காருன்னா ஸ்லோகத்தில் இருக்கோ இல்லையோ, எங்கும் நிறைந்திருக்கிறார் பகவான் தான். அதனால்தான் இந்த தூணுக்குள்ள இருக்காருன்னு சொன்ன உடனே அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். அப்ப உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம். நாலாவது மூர்த்தி தான் ஜுவாலா நரசிம்மராக பிழம்பு போல, அப்படியே நெருப்பு பிழம்பு போல கோபத்தோடு ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்யும் வடிவத்தில் ஜுவாலா நரசிம்மர் எழுந்தருளி இருக்கிறார். அவரை சேவித்தோன்னா ரொம்ப அற்புதமான திருமேனி, அமர்ந்து கொண்டிருக்கிற கோலத்திலே நரசிம்ம பெருமான் இருக்கிறார். ஹிரண்யகசிபுவை தன்னுடைய மடியிலே எடுத்து போட்டு கொண்டிருக்கிறார். நரசிம்ம பெருமானுக்கு 8 திருக்கைகள். அதில்
கீழ் கைகளாலே ஒரு கையால் ஹிரண்யகசிபனுடைய தலையை கெட்டியா இறுக்கி பிடிச்சுட்டு இருக்கார், இன்னொரு கையால் அவனுடைய காலை பிடிச்சுட்டு இருக்கார். ஒருத்தரை கிழிக்க போகிறோம்னா அவன் அசைந்து கொண்டே இருந்தால், ஒரு குழந்தைக்கு மருந்து கொடுக்குறோம், குழந்தை முரண்டு பிடிக்கிறது என்ன பண்ணுவோம், சட்டுன்னு காலையும் கையும் பிடிச்சிருவோம் இல்லையோ, பிடிச்சா தானே மருந்து கொடுக்கறது ஊசி போடுறது பண்ண முடியும். இவனை பிடிக்க வேண்டும் என்றால் தலையை பிடிச்சுட்டாராம், காலை பிடிச்சுட்டாராம், 2 கைகள் முடிந்து போயின. அடுத்த 2 கைகள் அவனுடைய மார்பலை வைத்து கிழித்து கொண்டிருப்பார், 4 கைகள் ஆகிவிட்டன. அதுக்கு மேல 2 கைகளாலே அவனுடைய கொடலை எடுத்து இப்படி தனக்கு மாலையாட்டம் பகவான் போட்டுக்கொண்டாராம். தன்னுடைய தலைக்கு மேலே உயர்த்தி கொண்டு அந்த ஹிரண்யகசிபனுடைய கொடலை எடுத்து இப்படி பிடித்து கொண்டிருப்பார். அது மேல் 2 திருக்கைகள், கடைசி 2 கைகளால சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். இப்படி 8 திருக்கைகளோடு ஜுவலந்தம், அப்படியே அக்னியை போல ஜொலித்து கொண்டு இருந்தாராம். அந்த வடிவத்தோடையே சேவிக்கலாம். ஒரு பிரகலாதனுக்காக எப்பேற்பட்ட கோபம், தன்னிடத்தில் அபசாரப்பட்ட போது கோபமே வரவில்லை, தன் பக்தனிடம் அபசாரப்பட்டதில் இத்தனை கோபத்தோடு பகவான் பிறந்தார். அதை சொல்ற, விஸ்வஸ்புரந்தம் கிரகணாதுரம் ஹரிஹி வியாலோ யதாகும் குலிசாட்சதத்வச்சம் துவாரிர்யுபாகத்ய ததார லீலையா நகைர் யதாகிம் கருடோ மகாவிஷம். ஒரு கருடன் தன்னுடைய நகங்களால் எப்படி ஒரு பாம்பின் உடலை கிழித்து போடுமோ அதை போல ததார நேர வாசலுக்கு கூட்டின்னு போய் உட்காந்து வச்சுட்டார். ஏன்னா வீட்டுக்குள்ளேயும் கொல்லக்கூடாது, வெளியிலையும் கொல்லக்கூடாது, வானத்திலையும் கொல்லக்கூடாது, பூமியிலையும் கொல்லக்கூடாது, எல்லா வரங்களையும் வச்சிருந்தாரோ இல்லையோ. அதனால தன்னுடைய நகங்களாலேயே கிழித்து முடித்தார். கிழிச்சு அந்த பெரிய கொடலை எடுத்து போட்டுக்கணுமோ இல்லையோ. அசிருக்லவாக்த அருண கேசரானனஹா யதாந்திரமாலி த்விபஹத்யயா ஹரிஹி. அந்திரமாலி, அந்திரம் அந்திரம்னா கொடல்னு அர்த்தம். அந்திரமாலி, அந்த ஹிரண்யகசிபுனுடைய கொடலை எடுத்து தனக்கு மாலையாக தரித்து கொண்டார். அவனுடைய உடம்பிலிருந்து ரத்தம் தெளித்தது. அவருடைய மயிர்முடி, பிடரி மயிர், அவருடைய முகம், திருமேனி எல்லாம் அப்படியே கருப்பாக நனைந்து, சிவப்பாக ரத்தத்திலே நனைந்து இருந்ததாம். விலிகன் ஸ்வஜிஹ்வயா, இங்கிருந்த ரத்தத்தை எல்லாம் தன்னுடைய நாக்கால் அப்படியே நக்கி கொண்டிருந்தாராம். இப்படிப்பட்ட வடிவத்தோடு இருந்தாரே, இதைத்தான் ஜுவலந்தம், ஜொலிக்கக்கூடிய ஹிரண்யகசிபுவை அழித்த வடிவத்தோடும் பகவானை இந்த இடத்துல சேவித்துக் கொள்ளலாம். இவர்தான் ஜுவாலா நரசிம்மர். ஜுவாலா நரசிம்மருக்கு ஒரு பக்கம் தூணை பிளந்த காட்சி, ஒரு பக்கம் ஹிரண்யகசிபுவை பிடித்த காட்சி, இன்னொன்று மகாவிஷ்ணுவான காட்சி, நடுவிலே ஜுவாலா நரசிம்மராக பகவான் காட்சி கொடுக்கிறான். இதுதான் முதல் சன்னதி. திருமங்கையாழ்வார் பாடினார், அலைத்த பேழ்வாய் வாழையிற்றோர் கோளரியாய் அவுணன் கொலைக்கையாளன் நெஞ்சுடர்ந்த கூர் உகிழாளனிடம். அலைத்த பேழ்வாய், பெரிய வாய் இருக்கு, அதுல நாக்க அலைந்து கொண்டே இருக்கிறது. வாழ் எயிற்று ஓர் கோளரியாய், கூர்மையான நகங்களை உடைய சிங்கமாக பகவான் பிறந்தார். எதற்காக? அவுணன் கொலை கையாளன் நெஞ்சு இடந்த கூருகிழாளன் இடம். கொலை கையாளன் எல்லா ஜீவர்களையும் ஹிம்சை பண்ணுவது, பிராணிகளை ஹிம்சை செய்வது, ரிஷிகளை எல்லாம் துன்புறுத்துவது, இதையே வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருந்தான் ஹிரண்யகசிபு. அவனை அழிப்பதற்காக கூர் உகிராளன், கூர்மையான நகங்களோடு பகவான் வந்து இங்கு பிறந்தார். இங்கு பிறந்தார் ஊரினுடைய பெருமையை சொல்றார். கேட்டுட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க, இது பெருமையா என்ன சொல்றதுன்னு தெரியல. மலைத்த செல் சாத்து எரிந்த பூசல் வந்துடிவாய் கடுப்ப சிலைக்கை வேடர் தெழிப்பராத சிங்கவேள் குன்னமே. இங்க ஊருக்கு மக்கள் எல்லாம் அப்படி பிரயாணம் செய்வார்கள் அல்லவா. மலைத்த செல் சாத்து, செல் சாத்துனா போய் வருபவர்கள், இப்படி ஒரு கும்பல் கும்பலா மக்கள் எல்லாம் பிரயாணம் பண்றாளா, அவர்களை கொள்ளையடிக்கிறதுக்காக இங்க இருக்கிற வேடர்கள் எல்லாம் வருவாளாம். இப்ப மக்கள் ஒரு புறம், வேடர்கள் ஒரு புறம். மக்களை கொள்ளையடிக்கணும்னு வேடர்கள் வந்திருக்கிறார்கள். 2 பேருக்கு சண்டை, எல்லாரும் கூச்சல் போடுறான். தான் செல் சாத்து எரிந்த பூசல், இவர்கள் உள்ள பூசல் நடக்கிறது, சண்டை நடக்கிறது. வந்துடிவாய் கடுப்ப, இவெல்லாம் கலகலகலன்னு என்னமோ பேசிகிட்டே இருக்கா, ஒரே பதட்டமா இருக்கு. சிலைக்கை வேடர், கையில வில்ல வைத்து கொண்டு வேடர்கள் எல்லாம் வந்து அவர்களெல்லாம் பேரி வாத்தியம் வாசிக்கிறாளாம். ஒரு பக்கம் மக்களுடைய கூச்சல், ஒரு பக்கம் வேடர்களுடைய பேரி வாத்தியம். இப்படி இருக்கக்கூடிய சிங்கவேள் குன்றத்திலே பகவான் வந்து சிங்கப்பிரானாக தோற்றினார் என்று ஆழ்வார் பாடுகிறார். அப்படி ஜுவாலா நரசிம்மரை இந்த உக்ரம், வீரம், மகாவிஷ்ணும், ஜுவலந்தம் என்கிற 4 வடிவங்களிலே சேவித்துக் கொண்டோம். இன்னும் பல வடிவங்களை தரிசிக்க வேண்டும். தொடர்ந்து வரும் பகுதிகளிலே பார்ப்போம்.